காலை வணக்கம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள். சுட சுட சன்ன தோசை ஒரு 3 செஞ்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வரமிளகா வச்சு அரைச்ச தண்ணி சட்னி. தண்ணியாக தான் இருக்கும். நல்ல தோசை மேலேயே சாம்பார் மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பாருங்கள். சுட சுட சோறு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காய் பொரியல் செய்யும்போது கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு போட்டு செய்யுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பு தன்மையோடு இருக்கும். பாசிப்பருப்பு ஊற வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த கலர் அழகாக வரும். பீட்ரூட் பொரியல், தயிர் ஊற ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வேலை. இனிமேல் இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பாருங்கள். அடுப்பெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் வேலை இருக்குது, அது செய்யப்போம். இட்லி பொடி 1 kg கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ நான் வறுக்க போகிறேன். கொஞ்சம் தானா, அதனால் நின்றுக்கிட்டே வறுக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நிறையா இருந்துச்சுன்னா கீழே உட்காந்துட்டு தான் வறுப்பேன். நமக்கு நின்றுக்கிட்டே செய்ய கஷ்டமாக இருக்குன்ட்டு இது இப்போ டக்குனு இதில் வறுத்து எடுத்துடலாம்.